ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயாச்சியிலேருந்து வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் எல்லாருக்கிட்டே கேட்டுட்டு இருக்க மாதிரி ஜானகிட்டையும் கேட்குறாங்க, உனக்கு என்ன ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ, எனக்கு அப்படிலாம் எந்த ஆசையும் இல்லைங்க அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் எப்படி உனக்குன்னு தனிப்பட்ட முறையில் எந்த ஆசையும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கும்போது, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த குடும்பத்தில் உள்ளவங்களும் நீங்களும் சந்தோஷமாக இருந்தாலே போகிறோம் அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் ஆனதுமே ரகுராம் எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. பத்மா கிட்ட கேட்கும்போது பத்மா சொல்கிறாங்க, எனக்கு ஒரு பெரிய வீடு வேணும்னு அப்படிங்கும்போது, வீடு எதுக்கு பத்மா, தனி கொடுத்தன போக போறியா அப்படின்னு சொல்லி ரகுராம் கேட்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னா வீடை கட்டினோம்னா நம்ம வாடகைக்கு விடலாம்ல, அது மூலயமா நம்மளுக்கு வாடகை கிடைக்கும்ல, அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கவும், உண்மையிலேயே அப்படி தானே சொல்லிட்டு இருக்கிற, நீ வீடெல்லாம் கட்டிக்கிட்டு தனி கொடுத்தன போயிட மாட்டியே அப்படின்னு கேட்கும்போது, அப்படிலாம் நான் போக மாட்டேன்னா அப்படிங்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்திட்டையும் கேட்கும்போது இப்போ மாயாட்ட கேட்கும்போது மாயா சொல்கிறாங்க, எனக்கு டான்ஸ் கிளாஸ் வைக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கவும், இது கெட்டதுமே உடனே ஜானகி நினைக்கிறாங்க, இதை நம்மளாம் யோசனை பண்ணி வச்சுருந்தோம், சரி பரவாயில்லையே மாயா கூட இப்படி ஆசைப்பட்டிருக்காளுன்னு சொல்லி நினைக்கும் போது, அடுத்ததான் எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சதுக்கு அப்புறமா தனா கிட்ட கேட்கவே இல்லை அப்படின்னு ஜானகி சொல்லும் போது, விருந்தாளாக வரப்பட்டவங்ககிட்ட எல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கும்போது, என்னங்க என்னதான் கோவமாக இருந்தாலும் அவன் நம்ம பொண்ணுங்க அப்படிங்கும்போது, உடனே ரகுராமும் சரி அவளுக்கு என்னதான் ஆசைன்னு கேட்டு சொல்லு அப்படிங்கும்போது, அப்போ தனா சொல்கிறாங்க, எனக்குன்னு எந்த ஆசையும் கிடையாதுப்பா, எனக்காக கதிர் அவன் தான் கஷ்டப்படுறதுக்காக போயிருக்காம்ல, கண்டிப்பாக அவன் என்னை நல்ல மாதிரி வச்சுக்கிடுவான், அதனால் எனக்குன்னு எந்த ஆசையும் வேண்டாம், நீங்கள் கேட்டதே எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்றதாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அந்த இடத்த அவங்க கேட்குறதுக்காக 2 பேரும் வராங்க. அப்போ அந்த இடத்த எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் ஒரு தொழிற்சாலை வைக்க போகிறோம் அப்படிங்கப்போ, இது கெட்டதுமே ரகுராம் சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் வைக்கிறதுக்கு நான் தரமாட்டேன், தயவு செய்து நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கவும், அப்போ 2 பேருமே ஐயோ எப்படியா இந்த இடம் நம்மளுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, அப்போ பார்வதி வெளியே வரவும் உடனே பார்வதி தடுத்து நிறுத்துறாங்க. ஆமாம் கொஞ்சம் நெல்லுங்க, அந்த இடத்த எப்படியாவது எங்களுக்கு முடிச்சு கொடுங்க அப்படிங்கும்போது, நான் என்னங்க பண்ண முடியும், என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்கும்போது, என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும், நீங்கள் தானே அதாவது ரகுராமுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது உங்களுடைய கணவர், அதனால் உங்களுக்கு இந்த வீட்டில் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா ஒரு 10 பவுனுக்கு செயினில் தங்கச்சங்கிலி கொடுக்கவும், இதை எங்களுடைய கிஃப்டாக வச்சுக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. இதை பார்த்ததுமே பார்வதி அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, இந்த நகை எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம்மா உங்களுக்கு தான், எங்களுக்கு மட்டும் இந்த இடத்த முடிச்சு கொடுங்க, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு 10%க்கு நாங்கள் ரூபாயோ நகையோ தந்துருது அப்படிங்கவும், இது கிட்டதுமே பார்வதி ஆசைப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. சரிங்க நான் உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த நகையை வாங்கிட்டு அவங்க குடுகுடுன்னு வீட்டுக்குள்ளே வராங்க. வந்ததுமே இந்த நகையை போட்டு பார்க்குறாங்க, இதுவே ரொம்ப அழகாக இருக்குது, அவங்க சொன்ன மாதிரிக்கே 10% நம்மளுக்கு தந்தாங்கன்னா எவ்வளோ ரூபா நம்மளுக்கு கிடைக்கும், இங்கேருந்தும் பங்கு கிடைக்கும், அங்கேருந்து கிடைக்கும், எப்படியாவது நம்ம இதை முடிச்சு கொடுக்கணுமே, சரி நம்ம அக்கா கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அக்கா எப்படியாவது இந்த இடத்த அவங்களுக்கு முடிச்சு கொடுத்தாக்கி நம்மளுக்கு 2 மடங்குக்கு மேலே பணம் கிடைக்கும்ல, நீங்கள் மாமா கிட்ட போய் பேசுங்களா அப்படிங்கவும், நான் எப்படி பேச முடியும் அப்படிங்கும்போது, அப்புறமா நீங்கள் பேசாமல் நானாக பேச முடியும், நீங்கள் தான் இந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படிங்கவும், உடனே அவங்க பார்வதி வற்புறுத்திட்டு இருக்கவும் ஜானகி சரி அப்படின்ட்டு ரகுராம் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. என்னங்க அவங்க தான் நம்மளுக்கு நிறைய பணம் தரேன்னு சொன்னாங்களா, அவங்களுக்கு இது முடிச்சுட்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், என்ன ஜானகி இப்படி புரிஞ்சுக்காம நீ பேசிகிட்டு இருக்கிற, அவங்களுக்கு கொடுத்தாக்கி இந்த ஊரையே நாசம் பண்ணிடுவாங்க, அதனால அவங்களுக்கு தொழிற்சாலையெல்லாம் கெட்ட கொடுக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்கூல் அதாவது இந்த ஊருக்கு ஸ்கூல் கட்டுறதுக்காக நம்ம இடம் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறதா நான் சொல்லியிருந்தேன், அதை நான் மறந்து போயிட்டேன், எனக்கு இப்போ தான் ஞாபகத்துக்கு வந்தது, அதனால் அந்த இடத்துல ஸ்கூல் கட்டுறதுக்காக நம்ம ஊருக்கு நம்மளுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயாவும் சொல்கிறாங்க, ஆமாம் பெரியப்பா அவங்களுக்குலாம் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது, அவங்களாம் ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லப்போ, உடனே ரகுராமா ஆமாம் மாயா அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே பார்வதி அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ என்னது இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்து பார்த்தோம்னா பத்மா ஒரு திட்டத்தை போடுறாங்க. அப்போ குடுகுடுப்புக்காரர்கிட்ட இந்த மாதிரி விஷயத்த பேசவும் அவரும் சொல்கிறாங்க, இப்படி 2 மடங்கு ரூபா தரேன்னு சொல்லியிருக்காங்களா, அவங்களுக்கு இந்த இடத்த முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு குடுகுடுப்புக்காரு அவர் ஸ்டைலில் அவர் சொல்லவும், இது கேட்டதுமே ரகுராமும் ஜானகியும் பார்க்குறாங்க, என்னது இப்படி சொல்லிட்டு போகிறார் அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தோம்னா ஒரு குடுகுடுப்புக்காரங்க வராங்க. அப்போ இந்த இடத்த நீங்கள் கொடுக்கக்கூடாது, நீங்கள் என்ன நல்ல காரியம் பண்ணுறதுக்காக நினச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே ஜானகிக்கு ரகுராமுக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு. அப்போ உடனே ஓடி பத்மா வராங்க, என்னது நம்ம அனுப்பின குடுகுடுப்புக்காரு கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டாரு, இது யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ மணி தான் வேஷம் போட்டுட்டு வந்திருக்கிறாங்க. என்ன பத்மா இந்த மாதிரிக்கெலாம் நாடகம் ஆடிட்டு இருக்கிறியா பணத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஐயோ இவர் புரிஞ்சுக்கிட்டார் போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதிர்ச்சி அடையவும், அப்போ மாயாவும் சீனும் வந்திருந்தாங்க. என்னத்தை நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நான் சொல்லி கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் திருந்துட்டீங்களா சொல்லி நினச்சேன் அப்படின்னு சொல்லவும், இப்போ சீனு கூட சொல்கிறாங்க, அம்மா நீ மனசு மாறிட்டேன்னு சொல்லி நினச்சேன், ஆனால் இப்படி
இப்படிலாம் நீ இருப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு பிறகு நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத. அதாவது மாமா என்ன முடிவு எடுத்திருக்காரோ அந்த முடிவு தான். நீ பணத்துக்காக இந்த மாதிரிலாம் நீ செஞ்சுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லவும் அப்போ மாயாவும் சீனும் மணி இவங்க 3 பேரும் சேர்ந்து அவங்க பத்மா போட்டு வெளுத்து வாங்கிடுறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா மாயாவும் சீனுவும் மொட்டை மாடியில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ யாரும் நம்ம வீட்டுக்குள்ள புகுந்துட்டாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவாவும் மணியும் பார்த்தோம்னா இங்க பாரு யாரும் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாங்க, மொட்டை மாடியில் ஏதோ சத்தம் கெட்டுட்டு இருக்குது, வா அவங்கள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் 2 கட்டையை எடுத்துட்டு வராங்க. அடிக்கிறதுக்காக வரும்போது உடனே மாயாவும் சீனுவும் ஐயோ மாமா நாங்க தான் அப்படின்னு சொல்லவும் என்ன மருமகளே 2 பேரும் இங்க வந்து பேசிட்டு இருக்கிறீங்க அப்படி உடனே 2 பேரும் அப்படியே சிரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன 2 பேரும் ரொமான்ஸ் பண்றதுக்காக மொட்டை மாடிக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு சிவா கேட்டுட்டு இருக்கவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படிங்கும்போது ஒன்று என்ன சித்தப்பா இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க, எங்களுக்கு வெக்கமா இருக்கு அப்படிங்கும்போது ஆமா மருமகளே நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான், நாங்கள் தான் எங்களுக்கு கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாமல் இந்த பக்கம் வந்துட்டோம், ஏதோ சத்தம் கெட்டுதோ யாரோ நம்ம வீட்டுக்குள்ள புகுந்துடாங்கன்னு சொல்லி வந்துட்டோம், மன்னிச்சிரு மருமகளே, எதுக்காக 2 பேரும் இந்த நேரத்தில் இங்கே இருக்கிறீங்க அப்படிங்கவும் என்ன மாமா இன்னைக்கு பௌர்ணமி ஆச்சுல அதனால தான் நாங்கள் 2 பேரும் இங்கே வந்தோம் அப்படிங்கவும் ஓஹோ பௌர்ணமிக்கு அன்னைக்கு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சிவா கேட்டுட்டு இருக்கவும் அப்போ மாயாவும் சீனும் வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. சரி ரொமான்ஸ் பண்ணுங்க நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அடுத்ததாங்க பார்த்தோம்னா பார்வதி தான் காட்டுறாங்க. பார்வதி நினைக்கிறாங்க எப்படியாவது இந்த இடத்துல நம்ம முடிச்சு கொடுத்தே ஆகணும், அப்படி மட்டும் முடிக்கலன்னா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பணம்லாம் கிடைக்காம போயிடும், இவருக்கும் பொழைக்க தெரிய மாட்டேங்குது, நம்மளையும் நம்ம இஷ்டத்துக்கு விடவும் மாட்டேங்கிறாங்க, கையெழுத்து போட்டு தர வேண்டியதுன்னு தந்தைக்கு 2-3 மடங்கு நம்மளுக்கு பணமும் கிடைக்கும், இவர் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அடுத்ததான் ஒரு திட்டம் போடுறாங்க. அந்த திட்டத்தை ரகுராமு கிட்ட மாயா கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்களான்னு பார்க்கலாம்.